ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு செல்வமே, உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி அமையப் போகிறது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகிறது. இப்பொழுது நான் கூறும் சில விஷயங்கள் மட்டும் கேட்டு புரிந்து கொள் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அழகாக அமையப் போகிறது. நீ நினைத்தபடியே வாழப்போகிறாய் என் பிள்ளையே. வாழ்க்கை என்பது எப்போதும் அழகாகிறது என்பதை ஒருமுறை உனக்குள்ளே கேட்டுப்பார். வாழ்க்கை என்பது என்ன? உயிரோடு இருப்பதா, மகிழ்ச்சியோடு இருப்பதா, பணம் புகழ் தேடி தலைதெறிக்க ஓடுவதா, தோல்விகளில் கற்றுக்கொள்வதா, வெற்றிகளில் வெற்றி கொள்வதா? இவை எது வாழ்க்கை என்று உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பிறந்த அனைவரும் வாழ்ந்து தீர வேண்டும் என் செல்லமே. வாழ்க்கை என்பது ஓர் அனுபவம். ஆளாளுக்கு அது மாறுபடும். சுகமோ துக்கமோ, அனுபவம் நம்மை பலப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, சிரிக்க வைக்கிறது, அளவும் வைக்கிறது. முடிவில் எது வாழ்க்கை என்று சிந்திக்கவும் வைக்கிறது. இறைவனால் படைக்கப்பட்ட இவ்வுலகில் மற்ற ஜீவராசிகளுக்கு வாழ்க்கையை பற்றிய ஆராய்ச்சி எதுவும் இல்லை என் தங்கமே. விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதில்லை. காரணம், அவைகளுக்கு முடிவை பற்றிய பயமும் இல்லை, எதிர்காலத்தை பற்றிய கலக்கமும் இல்லை. அந்த வகையில் அறியாமை ஒரு வரம்தானே என் பிள்ளையே. தான் அறிவாளி என கர்வப்படும் மனிதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிவதில்லை. காரணம், அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது என் தங்கமே. அதற்கு மேலும் ஒன்று தேவைப்படுகிறது. அது என்னவென்று தெரியுமா என் பிள்ளையே? தன்னம்பிக்கை, மனபலம் உள்ளவனுக்கே அது சாத்தியமாகும். மற்ற உயிரினங்களிலிருந்து மனிதன் பல விதத்தில் மாறுபடுகிறான். சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில், தன் தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்வதில், நன்மை தீமைகளை பகுத்தறியும் விதத்தில், பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பது என இத்தனையும் பெற்று சிந்தித்து செயல்படும் திறனை பெற்றிருக்கின்றான் மனிதன். நம்மை விட உடலில் பலசாலி யானை, நம்மை விட வேகத்தில் சிறந்தது குதிரை, நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை. இதன்படி மிருகங்கள் நம்மை விட பல மடங்கு பலசாலியாக இருந்தாலும் நாம் இவைகளை அடக்கி ஆள்கிறோம் என் பிள்ளையே. காரணம், மனிதன் மட்டுமே மனபலம் கொண்டவன். நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அப்படித்தான். அதனை அடக்கியாள சக்தி நம்மிடம் உள்ளது. நம்பிக்கை எனும் வானவில் நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. சாதாரண நம்பிக்கை என்பது உன் மனதில் இருந்து விட்டாலே போதும். இவ்வுலகில் நீ எதையும் சாதித்து விடலாம் என் பிள்ளையே. எந்த நேரத்திலும் எல்லாம் முடிந்துவிட்டது, இனி செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று கையை விரிப்பதை நிறுத்திக்கொள் என் பிள்ளையே. இன்னும் எதுவும் முடியவில்லை, இன்னும் எதுவும் ஆரம்பிக்கவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதிய ஆரம்பமே என் தங்கமே. ஒவ்வொரு இரவும் முடிவு என்றால் ஒவ்வொரு விடியலும் ஆரம்பமே. உன் வாழ்க்கையில் இனி நல்லபடியாக ஆரம்பமாகும். இந்த அப்பாவின் அருள் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும் என் தங்கமே. நான் என் பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல விஷயத்தை கூறவே இன்று வந்திருக்கின்றேன். உன் மன சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்கும் பொன்னான நாள் இதுவே. இனி நீ இன்பங்களை சுமக்கப் போகிறாய் என் தங்கமே. ஆம் தங்கமே, இதுவரையில் உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருந்த, உன் மனதை அழித்து கொண்டிருந்த சுமைகள் எல்லாம் சற்று இலகுவாகும் நாள் இது. உன் மனம் இன்று முதல் சற்று அமைதியாகும். நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் என்னை கலங்கரைத்து விட்டது. உன் சுமையை இறக்கிவிட்டேன் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டதாக அழுது கொண்டிருக்கின்றாய். ஒரு கதவு மூடப்படும் பொழுது அதைவிட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அதனால் மூடிய கதவை பார்த்து கொண்டு இருக்காமல் திறக்கப்படும் கதவை தவறவிட்டு விடாதே என் தங்கமே. இந்த மனித வாழ்வு நாணயம் போல் இரு பக்கம் இருக்கும். ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும். நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். உன் அப்பாவின் ஆசையால் சர்வ நிச்சயமாக அந்த பக்கங்கள் மாறும், திசைகள் மாறும். உனக்கான காலம் வரும் என் தங்கமே. சரி, இதனால் வரையில் உன் வாழ்வில் துன்பத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். இன்பத்தை அனுபவித்திருக்கின்றாய் அல்லவா? அவ்வாறு இன்பமான நேரங்களில் எதற்காக அப்பா, எதற்காக நான் இத்தனை இன்பமாக இருக்க வேண்டுமென்று யாரேனும் கேள்வி கேட்டிருக்கிறார்களா? இல்லைதானே என் பிள்ளையே. துன்பம் வரும்போது எதற்காக இத்தனை துன்பம், எதற்காக இத்தனை சோதனை, எப்பொழுது இது முடியும் என்று கேட்கின்றாய். உன் இன்பமான நாட்கள் ஒரு கணத்தில் துன்பமாக மாறியதைப் போன்றே இப்பொழுது நடக்கின்ற இந்த துன்பமான நாட்களும் ஒரே கணத்தில் இன்பமாக மாறும். 2 நாட்களுக்கும் ஒரே கால அளவுதான் இருக்கின்றது. ஆனால் இன்பமான நாட்களை நீ சுகமாக கடந்தவன்தான். அதனால்தான் அதன் நீளம் உனக்கு தெரியவில்லை. இப்போது இந்த துன்பமான நாட்களை கடக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ கடந்தாலும் கடக்காவிட்டாலும் நாட்கள் தானாக கடந்து போய் கொண்டேதான் இருக்கின்றது என் பிள்ளையே. உனக்கான இன்பமான பக்கம் உன்னை நோக்கி நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது.
உனக்கான எல்லாவற்றையும் நான் சேமித்து வைத்து கொண்டு தான் இருக்கின்றேன். நானாக தரும் வரை சற்று பொறுமையாக இருந்தாக வேண்டும் என் பிள்ளையே. உன்னை விட்டு போன எதற்காகவும் என் பிள்ளை நீ கவலைப்படாதே. வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே. பதற்றத்தையும் விட்டுவிடு என் பிள்ளையே. அனைத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன். தக்க சமயத்தில் உனக்கானது உன்னிடம் தருவேன். அந்த சமயத்தில் உன் மனசுமை எல்லாம் இறங்கி உன் மனம் லகுவாகும். நான் உனக்காக தரப்போகும் இன்பங்களை நீ சுகமாக சுமக்கும் காலம் கூடிய விரைவில் வரும் என் பிள்ளையே. இனி உன் வாழ்வில் பெரிய பெரிய கவலைகள் எல்லாம் வேண்டாம் என் தங்கமே. என்னிடம் நீ வைத்த பிரார்த்தனைகளுக்கு நானே பொறுப்பு. இந்த அப்பாவே பொறுப்பு. என் மேல் உன் பாரத்தை சுமத்திவிடு. உன் கவலைகளை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக இரு என் தங்கமே. எனது அருளால் உன் துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பங்கள் நிறைந்த நாளாகவும் இன்பங்கள் நிறைந்த நாட்களாகவும் உன் எதிர்காலம் அமையும் என் பிள்ளையே. இப்பொழுது நீ செய்ய வேண்டியது எல்லாம் நல்லது நடக்கும் என்று எண்ணங்களோடு இருப்பது மட்டுமே. நல்லதை நான் நடத்தி காட்டுகிறேன் என் தங்கமே. கூடிய விரைவில் இன்பங்கள் சுமந்து கொண்டு என்னை பார்க்க வருவாய். நானும் உனக்காக காத்திருக்கின்றேன் என் தங்கமே. நம்பிக்கையோடு இரு. உனக்கான நல்லவையெல்லாம் கூடிய விரைவில் நடக்கும். யாம் இருக்க பயமேன் என் பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, நான் எதையும் கவனிக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. அனைத்தையும் என் அனுமதிப்படியே நடக்கிறது. அனைவருக்கும் கர்மா என்பது நிச்சயம் ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். நன்மையே திரும்ப திரும்ப செய். கண்டிப்பாக உனக்கு இருமடங்காக திரும்ப தருவேன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நான் கொடுப்பதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள். நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று வருந்தாதே. உனக்கு எது சிறந்தது என்று நான் அறிவேன். அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. என்னை வணங்குவதால் மட்டுமே வாழ்க்கை மாறுவதில்லை. இந்த முருகன் சொன்ன வழியில் நீ நடக்கும் போதுதான் வாழ்க்கை மாறும் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்காக நான் நேரில் வந்து உன் வேலையை முடித்து வைப்பேன். என் வருகையை மட்டும் நினைத்து கொண்டிரு என் பிள்ளையே. என் முழு ஆசியையும் பெறுவாய். நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது. தைரியமாக இரு. உன் அனைத்து கனவுகளும் மெய்ப்பட உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. என் பிள்ளையே, ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இறுக பற்றி கொள்வேன். நீ விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் என் பிள்ளையே. நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன். பிள்ளையே, எது நடக்காது என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அதை எத்தனை முறை செய்தாலும் நடத்த முடியாது. எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எப்படியும் தடை செய்ய முடியாது. இதுதான் முடிவு. இதுதான் முடிவு. இது இறுதி நிலை. இதுதான் சத்தியம். மௌனமாக இருந்தால் நன்று. உனக்கு வேண்டியதை நிச்சயம் தருவேன் என் பிள்ளையே. எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில். உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். உனக்கு தகுந்த நேரத்தில் உனக்காக நிச்சயமாக நிறைவாக்கி கொடுப்பேன் என் தங்கமே. உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன். உனக்கான நேரம் வந்தது. யாரையும் தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடி அனைத்தும் வரும். நீ எதிலும் தோற்றதில்லை. இது உனக்கான பாடம் மட்டுமே. நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகின்றாய். இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக உன் நிலைமை மாறும். நான் உன்னுடன் இருந்து நீ இழந்ததை திரும்ப பெற்றுத் தருவேன் என்று உறுதி அளிக்கின்றேன் என் தங்கமே. இப்போது தனிமைப்பட்டு நிற்கின்றாய். வருந்தாதே. அந்த நேரத்தில்தான் உன்னை சுற்றி உள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும். நம்மை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று இந்த தனிமைதான் உன்னுடைய வாழ்க்கையில் செதுக்குகிறது. இப்போது உனக்கு தெரிகிறதா? இந்த முருகனின் துணை. மற்றவர்கள் எல்லாம் மேகத்தை சூழ்ந்து கொண்ட பனிமூட்டம் போன்றவர்கள். கலைந்து போய் விடுவார்கள். இந்த முருகனை உனக்கு நிரந்தரம். என் பிள்ளையே, உனக்கு சொந்தமானதை பெற உனக்கு உதவுவேன். அதை உன்னிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாது. அதனால் கவலை கொள்ளாதே என் பிள்ளையே. என் மீது உள்ள நம்பிக்கையில் திடமான பற்றுதல் இல்லாத போது என் வார்த்தைகள் நல்ல பலன்களை தராது. இந்த முருகனின் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது. என் பிள்ளையே, உன்னுடைய கடினமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். பின்பற்றுவது சிறிது கடினமாக ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு என் தங்கமே. எந்த ஆபத்தில் இருந்தும் முழுமையாக காப்பாற்றப்பட்டு விடுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் இருக்க வேண்டாம். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன். இது இந்த முருகன் உனக்கு தரும் வாக்கு என் பிள்ளையே. எந்த அளவிற்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகள் வருகிறதே என்று எண்ணி உன் நல்ல குணத்தை விட்டு விடாதே.
வரும் சோதனைகள் உன் உறுதி தன்மையை அதிகரிக்கச் செய்யும். பின்வரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணிவோடு இருக்க இந்த சோதனைகள் உதவும். உனக்கு ஒரு உதவி தேவை என்னும் போது உதவ சிலர் இருப்பதற்கு காரணமே உன்னுடைய நல்ல குணம்தான். உன்னிடம் இருக்க வேண்டியது மனதைரியம் மற்றும் துணிவு. நீ நிச்சயம் உயர்வாய். இந்த முருகன் உன்னை உயர்த்துவேன். என் அன்பு பிள்ளையே, நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். என் பிள்ளையே, நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை காணப் போகின்றாய். நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது. உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகிறாய். நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும். அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். தீர்வு கிடைக்கும். கைவிட்டு விட்டேன் என்று நீ நினைத்தாய். ஆனால் உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய். என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு மனதால் இணைந்து விட்டாய். உனக்கு வேண்டியதை நினைத்து தீபம் ஏற்று. நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி தருவேன். என் பிள்ளையே, உன் பக்தியோ மிக ஆழமானது. எந்த கேள்வியும் கேட்காமல் என் கட்டளை என்று உணர்ந்தாலே அதை செய்து பார்ப்பாய். என் மீது உனக்கு அளவற்ற நம்பிக்கை. ஆனால் உன் மனம் உன்னை மாய வலையில் சிக்க வைத்து அல்லல் பட செய்கிறது. மாய வலையில் இருந்து விடுபட என்னை வேண்டினாய். அதற்கான புரிதலை உனக்கு காண்பித்து விட்டேன். விரைவில் மாயையில் இருந்து நீ விடுபடுவாய். மனதில் தவறான சிந்தனைகள் உருவாகும் போதே அதை அழித்துவிட வேண்டும். அது உன்னுடைய ஆற்றலை இழக்க செய்துவிடும். தேவையற்ற விஷயங்களில் பின்னால் செல்லாதே. உன் கடமைகளை செய். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானம் அல்லது கூடுதலான வருமானம் கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகள் எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும். நிறைவான செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். இருளை கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டும் அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டும் அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றன என்பதை உணர்ந்தாலே போதும். மனம் சீராகும். என் தங்கமே, உன் வாழ்வை நீ ஒப்படைத்து இருப்பது உன் முருகனிடம். நீ நினைத்து பார்க்காத நன்மைகள் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையை நடத்தி வைப்பேன். உனக்கான அழகான வாழ்வை நான் உனக்கு அளிப்பேன். அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. அமைதியாக உன் வேலையை பார். நான் பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளையே, பிரச்சனை எப்போது தீரும் என்று தெரியாது. ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கின்றாய். உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கிறது. ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகின்றாய். கவலையை விடு. நீ கடக்க கூடுதல் சக்தி உனக்கு சேரும். என் அன்பு பிள்ளையே, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா, என் மேல் உனக்கு இரக்கமே இல்லையா என்று கூறி என்னிடம் கோபம் கொள்கின்றாய். என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை எடுத்துரைத்து ஒவ்வொரு கணமும் உன்னை விட்டு போகாமல் காப்பாற்றிக் கொண்டுதான் இருப்பேன். வாழ்க்கை இன்றுதான் உனக்கு புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி முருகனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்பி வரும். என் பிள்ளையே, நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து, கடினமான சூழ்நிலையில் இருந்தும் உன்னை நான் காப்பேன். உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன். பயப்படாதே. எந்த கடினமான சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, என்னை பார். உனக்கான ஒன்று உன்னை தேடி தானாக வரப்போகிறது. இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர்தான் வரும். மகிழ்ச்சியாக இரு. என் பிள்ளையே, நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல் அமையும். உன் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பாய். நீ செய்ய வேண்டிய கடமைகளை தவிர்க்காமல் நீ செய்ய வேண்டும். உன் வேலை மற்றும் கடமைகளை கவனத்துடன் சரியாக செல்ல முயல வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடமைகளை சரியான முறையில் நீ செய்தால் கர்ம வினைகள் சரியான முறையில் குறைந்து கொண்டே வரும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, ஏன் இந்த குழப்பம்? நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட மாதிரி உனக்கென்று சொந்த வீடு வாங்கும் யோகம் வந்துவிட்டது. தயங்காதே. நான் உனக்கான பண தேவைகளை பூர்த்தி செய்து உன் கனவை நனவாக்கி முடிப்பேன். நீ உன் அப்பா முருகனை நினைத்து எந்த ஒரு செயலையும் தொடங்கு.
அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்டு முடித்து சரியாக 7வது நாளில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என் தங்கமே. நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உன்னுடைய இல்லம் தேடி வரும். உறுதியான நம்பிக்கையோடு இதுவரை கேள் என் பிள்ளையே. தங்கமே, மாற்றங்கள் ஏற்படப் போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் என் பிள்ளையே. எப்போது என் மீது முழுமையாக பாரங்களை முழுமையாக சுமத்தி உண்மையான பக்தியினை செலுத்தி விட்டாயோ, அப்போதே உன் மீது பேரன்பினை நான் செலுத்த ஆரம்பித்து விட்டேன் என் பிள்ளையே. உனக்கு சில குழப்பங்கள், என் மீது உனக்கு நம்பிக்கை குறைய தொடங்கியது. ஆனால் நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. உன்னுடன் இருக்கவே நான் விருப்பப்படுகின்றேன். என்னுடைய குழந்தைகளை என்பால் இழுத்துக் கொள்வதே என்னுடைய குணாதிசயமாகும். மனதில் ஏற்பட்ட சஞ்சலங்களால் பலமுறை பாதை மாறி போக முயற்சித்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டேன் என் பிள்ளையே. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துயரங்கள், எத்தனை சண்டைகள் கடினமாக அனுபவித்து வந்தாய். ஒரு முடிவில்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே தானே இருக்கின்றது. எப்போது முடியும் என்று நீயும் காத்து கொண்டேதான் இருக்கின்றாய். இதோ உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதற்காகவே உன் அப்பா முருகப்பெருமான் நான் வந்திருக்கின்றேன். இப்போது மட்டுமல்ல, எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னை நான் தொடர்ந்து வழி நடத்துவேன் என் பிள்ளையே. இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளை மறந்துவிடு குழந்தையே. உன் எண்ணங்கள், தலைவிதி என அனைத்தையும் மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. இதுவரை நீ செய்த பாவங்களையும் மன்னித்து புது வழியை நான் உனக்கு காட்டப் போகிறேன் என் பிள்ளையே. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன். இதுவரை நடந்த எதற்கும் நீ பொறுப்பு ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நானே செதுக்குகின்றேன். நீ எதற்கும் பொறுப்பல்ல. நீ சிரித்தால் அது நானே, நீ அழுதால் அதுவும் நானே. விதியின்படிதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய துக்க நாட்கள் முடியும் தருணம் இது. இனி உன்னுடைய காலங்கள் வசந்த காலங்கள் நிறைந்த பொற்காலமாக மாறும் நேரம் இது. இன்னும் 7 நாட்கள் உனக்கான நல்ல நேரம் தொடங்க இருக்கின்றது. எனது இந்த வார்த்தைகளை நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நிகழும். நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீயாக என்னை தேடி வந்து, நீயாக உன்னுடைய மனக்குமுறல்களை என்னிடம் கொட்டிவிட்டு, நீயாகவே என்னுடைய பாதங்களை சரணடைந்ததாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னை என்னுடைய பாதையில் இழுத்தது நானே. யாரிடம் சொல்லி அழுவது, யார் மூலம் இதற்கெல்லாம் வழி பிறக்கும் என்று திக்கு தெரியாமல் கலங்கிக் கொண்டிருந்த போது என் பாதையில் கட்டி இழுத்தேன். உன்னை தேடி நான் வந்து என்னுடைய கைகளில் உன்னை அடைக்கலமாக வைத்துக் கொண்டேன். இத்தனையும் தெரிந்த பிறகும் ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்கு? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலேயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்பது உண்மைதான். அதில் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்காக அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகவே. நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் என் தங்கமே. நீ கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தவும் செய்யும். காயங்கள் வலியையும் உண்டாக்கும். ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன்னுடைய பாதங்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிப்பதை நீ உணர்வாய் என் பிள்ளையே. வாழ்க்கையில் வெற்றி எனும் படிகளை நீ தொடும்போது அதில் தோல்வி எனும் 1000 படிகள் இருக்கும். விழுந்தும் முயற்சிப்பவன் விண்ணை தொடுவான். விழுந்து அழுது புரள்பவன் மண்ணை தொடுவான். இதுதான் வாழ்க்கை. வலிதாங்கா கற்கள் சிலையாவதில்லை. வலிதாங்கா நெஞ்சும் வெற்றி காண்பதில்லை. முயற்சி செய்யாமல் முன்னேற்றம் ஏது? தோல்வி காணாமல் அனுபவம் ஏது? தோல்விகள் படிகள் ஆக்கி உன்னுடைய வெற்றியை நீ முத்தமிடு என் தங்கமே. எல்லாம் கைமீறி சென்றது. எதுவுமே என்னுடைய கைகளில் இல்லை, வெற்றி என்னிடம் இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு, என்னால் முடியும், இன்று முதல் நான் என்னுடைய முயற்சியை ஆரம்பிக்கிறேன் என்று துணிந்து நில் என் பிள்ளையே. இழந்ததை பற்றி கவலைப்படாதே. நீ இழந்ததை விட பல மடங்கு பெறப்போகின்றாய். கண்களை துடைத்துக் கொண்டு, சோர்ந்து போன மனதை உற்சாகப்படுத்திக் கொண்டு தன்னம்பிக்கையோடு எழுந்து நில். இன்று முதல் தோல்விகள் உன்னை நெருங்காது. நீ நினைத்த காரியங்களில் நீ வெற்றி கொள்வாய் என் பிள்ளையே. நீ உயர்ந்த செல்வமும் நீடித்த வாழ்க்கையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். நல்லது நினை, நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே.
என் அன்பு குழந்தையே, அன்பு இருக்கும் இடத்தில் ஏளனமும் சிரிப்பும் நிறைந்து இருக்கும். ஆனால் உண்மை இருக்கும் இடத்தில் கண்ணீரும் மௌனமும் தான் இருக்கும். உன்னுடைய உண்மையான கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டது. உனக்கு வந்தது இதுதான் என்று சகித்துக் கொள்கின்றாய். ஆனால் ஒன்றை புரிந்து கொள் என் பிள்ளையே, விதிக்கும் உன்னை உயர்த்திவிட எண்ணம் இல்லை. ஆனால் உன் எண்ணங்களால் உன்னை நீ வீழ்த்திக் கொள்கின்றாய். ஆம் என் பிள்ளையே, எப்பொழுதும் எனக்கு இப்படித்தான் நடக்கும், என் வாழ்வில் எதுவும் நடக்காது என்று சலித்துக் கொள்ளாதே. இப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனைகளால் உன் மனம் ஓங்கி இழுக்கின்றது. இந்த எதிர்மறையான சிந்தனைகள் தான் உன் விதியை நிர்ணயிக்கின்றது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நேர்மறையாகவே மட்டுமே சிந்திக்க வேண்டும் என் பிள்ளையே. நேர்மறையான சிந்தனைகளில் மூலம் ஆழமான இருட்டான பாதையிலும் சரியாக பயணிக்கலாம். உனக்கு ஏற்படும் தோல்விகளை நீ ஆணியாக எண்ணினால் அது இன்னும் உன்னை காயப்படுத்தும். ஏணியாக நினைத்தால் அதுவே உன்னை உயர்த்தும். உன் விதி உனக்காக 1000 கதவுகளை மூடினாலும் உன் தன்னம்பிக்கையும் முயற்சியும் ஒரு ஜன்னலையாவது திறக்கும். எனவே ஒருபோதும் முடங்கி விடாதே. தொடர்ந்து முயற்சி செய். உனக்கான கதவுகள் நிச்சயம் திறப்பேன். எதிரிகளை சமாளிப்பதற்கு வித்தைகளை கற்றுக்கொள்வது போல் துன்பங்களை சமாளிக்க பொறுமையை கற்றுக்கொள் என் தங்கமே. வாழ்க்கையில் வெற்றி எனும் படிகளை தொடுவதற்கு 1000 தோல்வி என்னும் குழிகளை கடந்து செல்ல வேண்டும். குழியில் விழுந்து முயற்சி செய்பவன் விண்ணை தொடுவான். குழியில் விழுந்தும் முயற்சிக்காதவன் மண்ணை தொடுவான். இதுதான் வாழ்க்கை. எனவே என் விதி இதுதான் என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு என் விதியை என்னால் மாற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலும் செய்து வா. உன் விதிகளை மாற்றவும் உனக்கான கதவுகளை திறக்கவும் உன் அப்பா முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன் என் தங்கமே. பயந்து புலம்பாமல் தைரியமாக ஒரு அடியை எடுத்து வைத்தால் பாதை முழுவதும் இருக்கும். அடியை கடந்து வைக்க நான் உன்னுடன் வருவேன். உளி வலியை தாங்காத கற்கள் சிலையாவதில்லை. வலி தாங்கா நெஞ்சம் வெற்றி காண்பதில்லை. முயற்சி செய்யாமல் முன்னேற்றம் எது? தோல்வி காணாமல் அனுபவம் ஏது? தோல்வியை படிக்கல்லாக்கி உன்னுடைய வெற்றியை நோக்கி செல் என் பிள்ளையே. விதி என்று புலம்பிக் கொண்டு இருக்காமல் அதை மதியால் வெல்ல முயற்சி செய். கண்ணீரை துடைத்துக் கொண்டு தைரியமாக இரு. உன் அப்பா உன்னோடு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள். நீ அதனை நினைத்து வருந்தாதே என் பிள்ளையே. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கின்றேன். உன் நல்ல மனம் நான் அறிவேன் என் தங்கமே. நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதை உணர்ந்து உன்னிடம் வந்து அவர்களுடைய தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள். உனக்கு தேவையான அனைத்தும் என் அருளால் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நீ எவ்வளவோ முயற்சித்தும் உன்னால் உறங்க முடியவில்லை என்று கண்களை மூடினால் கவலை உன் கண்முன்னே வருகிறது என்று என்னிடம் கூறுகின்றாய். சில மாதங்களாக இல்லாத இரவு நேர பிரச்சினை இப்போது மீண்டும் வந்து உன்னை வருத்துவதாக கூறுகிறாய் என் பிள்ளையே. உன் மனம் குழப்பமான சூழ்நிலையில் ஒன்றாக கலந்து அதை தீர்க்க போராடுகிறது. எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் உண்டு. எல்லா பிரச்சனையும் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும். முன்பே கூறியது போல பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் என் பிள்ளையே. நீ ஏற்றி வழிபடும் தீபத்தால் உன் மனம் இருள் அகலும். ஒளியாய் உன் மனமும் வாழ்வும் நிறைவதை உணர்வாய் என் தங்கமே. உன் வாழ்வில் நடப்பவற்றை பிறரிடம் கூறி யாரிடமும் புலம்பாதே. சில நேரங்களில் யாரிடமாவது இதை கூறினால்தான் நிம்மதியாக இருக்கும் என்ற நிலை வந்தால் என்னிடம் வந்து கூறு. உன் மனம் அமைதி பெறும் வரை குழம்பு. உனக்கே மாற்றங்கள் தெரியும் என் தங்கமே. மன அழுத்தம் கொள்ளாதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிட்டாயா என் தங்கமே? உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா என் பிள்ளையே? என்னை முழுவதுமாக நம்பி பொறுமையுடன் காத்திருக்கும் உனக்கு எந்த துன்பமும் நேராது என்பதை மட்டும் தெரிந்து கொள் என் பிள்ளையே. பொறுமையுடன் காத்திருக்கும் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. எதை எப்போது தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே. உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றிற்காக நீ வருந்தாதே. அதை உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே. திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதை வரும் பொறுமையாக இரு.
எல்லாவற்றிற்கும் ஒரு காலமும் நேரமும் தேவை. என் அருளால் உன் பிரச்சனைகள் தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய். உன்னை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையுள்ளவன் என்று நிரூபி என் பிள்ளையே. அவர்களுக்கு தெரியாது உன்னுடன் இருப்பது உன் அப்பா முருகன் நான் என்று. கவலைகளை விடு என் பிள்ளையே. சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். உனக்காக இந்த அப்பா முருகன் இருக்கின்றேன். சிக்கல்கள் அதிக அளவில் உள்ளதே என்று வருந்தாதே. எந்த சிக்கலாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றாக தீரும். உனக்கு நான் கொடுத்த ஞானத்தின்படியே உன்னை வழிநடத்தி உன் சிக்கல்களை கொண்டே தீர்த்து வைப்பேன். நீ என்னை புரிந்து கொண்டு ஏற்கனவே நடக்க ஆரம்பித்து விட்டாய் என் பிள்ளையே. இனி ஒவ்வொரு சிக்கலும் தீரப்போகிறது. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரப்போகிறது. சந்தோஷமாக இரு. நீ எப்போதும் தனியாக இல்லை. உன்னுடன் நான் இருக்கிறேன். நீ யாரும் இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை என் பிள்ளையே. இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் இருக்கின்றாய். அஞ்சாதே என் பிள்ளையே. உனக்கு ஏதாவது நேருமோ என்று பயப்பட வேண்டாம். முருகா என்று அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளேன். ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான பிள்ளை. நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய். என் பேச்சை கேட்டு எனக்கு அடங்கி பணிந்து நீ முறையாக வாழும் பிள்ளை. இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருந்து பார்த்து கொள்கின்றேன் என் பிள்ளையே. என்னை நம்பி இருக்கும்பவர்களுக்கு சோதனை உண்டு, ஆனால் தோல்வி இல்லை. சோதனைகளை தரும் நான் உன்னை சாதிக்கவும் வைப்பேன். உனக்கான சோதனையை நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள். நீ சோதனைகளை கடந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கை கற்கண்டு போல எப்போதும் இனிப்பாக அமையும். நான் உன்னை தனியாக விடவில்லை என் பிள்ளையே. யார் வேண்டுமானாலும் உன்னை சுற்றி இருக்கலாம். ஆனால் நான் மட்டுமே உன்னில் நீ மறைந்து வைத்த கண்ணீரை கண்டேன் என் பிள்ளையே. எதை நினைத்தும் பயம் கொள்கின்றாயோ அதை உனக்கு நிகழ விடமாட்டேன். கவலை வேண்டாம் என் தங்கமே. உன் அப்பா முருகன் உன்னை எப்படி காக்காமல் இருப்பேன்? உன்னை காக்க நான் இருக்கின்றேன். உன்மேல் தவறு இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத நிகழ்வுகளால் உன் பொருளாதாரத்தில் நீ சிறிது பாதிப்பை சந்தித்துள்ளாய். உன்னுடைய அந்த நிலைமை விரைவில் சரி செய்யப்படும் என் பிள்ளையே. உன்னால் முடிந்தால் யாரேனும் ஒருவருக்கு அவர் விரும்பிய உணவை நிறைவான அளவு வாங்கி கொடுத்து அவர் மனம் நிறைவடைய செய். அன்னதானம் உனக்கு பிடித்த மாதிரி செய்யாமல் உண்பவர்களுக்கு பிடித்த மாதிரி உணவை கொடுத்து வா என் பிள்ளையே. விரைவில் அனைத்தும் மாறும். உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு. எந்த சூழலில் இருந்தும் உன்னை கரையேற்றுவேன். உன் மனதில் உள்ள இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என் பிள்ளையே. உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன். உனக்கான அடுத்த வாய்ப்பை உருவாக்கி தருவேன். உனக்கான கதவுகள் திறக்கும். நீ அதை பிடித்து கொண்டு முன்னேறி வா. உன் வேண்டுதல்கள் ஏற்றுக்கொண்டேன் என் பிள்ளையே. உன்னோடு துணையாக இருப்பேன். உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன். நீ என்னை தரிசித்து நன்றி கூறுவாய். உன்னை எதிர்த்து நிற்பது யார் என்பதில் கவனம் காட்டுவதை விட உன்னோடு இறைவன் நான் நிற்கின்றேன் என்பதை கவனத்தில் கொள் என் பிள்ளையே. உன் வாழ்வை நிச்சயம் நீ வெல்வாய். உன் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு நீ அடையப் போகின்றாய். நீ நினைக்கும் காரியங்கள் நம்பிக்கையோடு முயற்சி செய். வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்வாய். உன் பாதையில் குறிப்பிட்ட தடைகள் எல்லாம் நான் நீக்கிவிட்டேன். உன் வாழ்வில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவ செய்கின்றேன். என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாயோ எல்லாம் நான் அறிவேன். உனக்காக நீ யாருக்காக வணங்குகின்றாயோ அவர்களுக்கும் நன்மை நடக்கும். உன் நம்பிக்கையும் ஜெயிக்கும் என் பிள்ளையே. உன் நம்பிக்கை ஜெயிக்கும் அந்த நாளை நீ காணப்போகின்றாய். நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும். உன் கரம் பிடித்து வழி நடத்துவது நானே. அனைத்து போராட்டங்களும் முடிவிற்கு வரப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையே. இந்த மாதம் முடிவில் ஒரு மாற்றம் நிகழும். மகிழ்ச்சியோடு வாழ்வாய். கவலை வேண்டாம் என் பிள்ளையே. நீ மகிழ்ச்சி கடலில் நீந்தப் போகின்றாய். உன்னை இந்த வாழ்க்கை பயணம் எத்தனை சிதறடித்தாலும் நான் அதை ஒன்றுபடுத்தி இலக்கை அடைய செய்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா?
இனி மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. உன்னுடைய வேண்டுதல்கள் என்னை வந்தடைந்தன. நீ வேண்டியபடி உன் வாழ்க்கையில் எவையெல்லாம் நன்மையானவையோ அவையெல்லாம் நடக்கும். நீ வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற தயாராகிவிட்டாய். நீ உன் மனக்கவலைகள் அகன்று நீ வெல்வது நிச்சயம். உனக்கு துணையாக நான் உள்ளேன். நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று கவலைப்படாதே. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகும். உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒரு முறை குலதெய்வத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்றாய். அதற்கான வாய்ப்பு ஒன்று உருவாகும். நீண்ட நாட்களாக நீ ஆலயம் வரவேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே? அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். நான் உனக்காக பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்துள்ளேன். நீ கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தி வாழ்க்கையை வெல்வாய். அதற்கான சூழல்கள்தான் தற்போது அமைகின்றன. நீ தோற்றுவிடவில்லை. உன்னை ஒவ்வொரு முறையும் நான் காப்பாற்றி வருகின்றேன் என் பிள்ளையே. எங்கே நீ சென்றாலும் அங்கு நன்மை தீமை என்று இருக்கும். நீ எப்போது நன்மைகளுக்கு துணையாக இரு. தீமைகளுக்கு துணை போக மாட்டாய். சிலர் உன்னை தீமைகளுக்கு உரிமையாக அழைப்பார்கள். அவர்களை கவனமாக தவிர்க்க வேண்டும் என் பிள்ளையே. உன் கட்டுப்பாட்டை மீறி நிர்பந்தமாய் நடந்தால் அதை நினைத்து வருந்தாதே. சிலரின் புண்ணிய காலம் முடிந்து பாவ காலத்தில் அடியெடுத்து வைப்பார்கள். செய்யும் வினை அது உன்னை சேராது, செய்பவர்களையே சேரும். உன்னை எந்த தீங்கும் நெருங்காமல் நான் காப்பேன் என் பிள்ளையே. நெருங்கிய உறவொன்று தந்த மனவேதனை உன்னை கண்ணீர் சிந்த வைத்துவிட்டது. யாருக்காக கஷ்டப்பட்டாயோ அவர்கள் உன்னுடைய உடல் மனவேதனையை பற்றி கொஞ்சமும் அக்கறையின்றி உன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டனர். நீ கலங்கி போனாய் அல்லவா? அந்த உறவினால் வந்த கர்மவினை உன்னை விட்டுவிட்டு துன்புறுத்துகின்றது. இதற்கு ஒரு முடிவு வரப்போகின்றது. நீ எதையும் புரிய வைக்க முயல வேண்டாம். உனக்கு நான் முன்பே சொன்ன அறிவுரைதான். பேச்சில் நிதானமும் வார்த்தையில் கவனமும். அவர்கள் திருந்திவிட்டார்கள் என்று நினைத்து அவர்களிடம் மீண்டும் அன்பு கொண்டு காயம் அடைகின்றாய். இனி வரக்கூடிய காலம் அவர்களை பக்குவப்பட வைக்கும் என் பிள்ளையே. எந்த அளவிற்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகள் வருகிறதே என்று எண்ணி உன் நல்ல குணத்தை விட்டுவிடாதே. வரும் சோதனைகள் உன் உறுதித்தன்மையை அதிகரிக்க செய்யும் என் பிள்ளையே. வாழ்வில் பின்வரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணிவோடு இருக்க இந்த சோதனைகள் உனக்கு உதவும். ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.